ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் சசிகலா தரப்பு வேட்பாளர் டிடிவி தினகரன் தொப்பி சின்னத்தில் போட்டியிடுகிறார். இதேபோல் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு வேட்பாளர் மதுசூதனன் மின்கம்பம் சின்னத்தில் போட்டியிட இருக்கிறார். தேர்தல் ஆணையம் இரு தரப்புக்குமான சின்னங்களையும் கட்சி பெயர்களையும் ஒதுக்கியிருக்கிறது. அதிமுகவின் இரட்டை இலை சின்னத்திற்கு சசிகலா ஓ பன்னீர்செல்வம் ஆகிய இரு தரப்பும் உரிமை கோரியதால் அந்த சின்னத்தை முடக்கி தலைமை தேர்தல் ஆணையம் நேற்று அறிவித்தது. மேலும் அஇஅதிமுக என்ற கட்சியின் பெயரையும் இரு தரப்பும் பயன்படுத்தக்கூடாது என்றும் உத்தரவிட்டது. இதைத் தொடர்ந்து இன்று காலை இரண்டு தரப்பும் புதிய சின்னங்களை பெற முனைப்பு காட்டின. இந்த சூழலில் சசிகலா தரப்பிற்கு முதலில் ஆட்டோ சின்னம் ஒதுக்கப்பட்டது. ஆனால் சசிகலா தரப்பு அதை ஏற்க மறுத்ததால் தொப்பி சின்னம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஓ பன்னீர்செல்வம் அணிக்கு மின்கம்பம் சின்னம் வழங்கப்பட்டுள்ளது. மின்கம்பம் சின்னம் இரட்டை இலை போல் இருப்பதால் இரண்டு அணிகளும் அந்த சின்னத்தை பெற கடுமையான போட்டி போட்டன. இதனைத் தொடர்ந்து இரண்டு அணிகளுக்குமான கட்சியின் பெயரும் அறிவிக்கப்பட்டுள்ளது. சசிகலா தரப்பிற்கு அஇஅதிமுக அம்மா என்ற பெயர் வழங்கப்பட்டுள்ளது. ஓ பன்னீர்செல்வம் தரப்பிற்கு அஇஅதிமுக புரட்சி தலைவி அம்மா என்ற பெயர் தரப்பட்டுள்ளது. இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய உண்மையான அதிமுக அண்ணன் ஓபிஎஸ் தலைமையில் இயங்குகிறது. எங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பெயர் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி அம்மா. எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற சின்னம் எலக்ட்ரிக் போல் சின்னம். எங்களுடைய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையேற்றிருக்கின்ற அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுடைய கோரிக்கை ஏற்கப்பட்டிருக்கின்றது. இது தலைமையினுடைய கோரிக்கை. அதுதான் அவருடைய அரசியல் சாணக்கியத்தனம் என்று கூற முடியும்.